அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான நாட்டுக்கோழி முந்திரி கிரேவி தாங்க நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காண்டி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிற போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா வதங்க விடலாம். இப்போ 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கிருச்சு. இப்படியான மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நாட்டுக்கோழி மஞ்சத்தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கறியை சேர்த்துடலாம். கறி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மசாலா தூள் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். நான் இது வீட்டு மசாலா தான். மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்களாம். நம்ம இப்படி வேக விட்டோமாக நம்ம அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிற போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம இப்போ மசாலா அரைச்சிக்கிற எடுத்துக்கலாம். மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அங்கே சிக்கன் வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு நாட்டுக்கோழி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அப்போத்தான் வேகும். இப்போ நான் 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். உருளைக்கிழங்கு சேர்த்து நாட்டுக்கோழி முந்திரி கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு பூரிக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி கீரை சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுறலாம். தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சொன்ன மாதிரி நாட்டுக்கோழி வேகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும். அது கறி நமக்கு வேகணும். நல்லா கெட்டியான கிரேவி கிடைக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிற போகிறோம். கிரேவி கெட்டியாக இருக்குது. இன்னும் தண்ணி ஊற்றினமாக்கும் நம்ம வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவு இருந்தால் போதும். இப்படி போட்டு வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ ஊற்றின பார்த்தீங்கன்னா நல்லா வத்திருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். அப்போ தான் கறி நமக்கு வேகும். ரெண்டாக சரியாக வேகாது. நம்ம கிரேவி நல்லா கெட்டியாக கிடைக்கிறதுனால இன்னொரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம இறக்கி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தோமாக்கும் நம்ம கெட்டியாயிரும் கிரேவி. ஏன்டா நம்ம முந்திரியும் தேங்காய் சேர்த்துருக்கனால கிரேவி ரொம்ப கெட்டியாயிரும். இந்த அளவு இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே இருங்க, சூப்பரான எம்மியான நாட்டுக்கோழி முந்திரி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.